ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சாமி கும்பிட்டு நினைக்கிறேன். நானும் இங்கே சாமி கும்பிட்டாச்சு. அப்போது நான் இதில் ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்ல வேண்டியது இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அப்போது இன்றைய வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நிறைய பேர் கடன் பிரச்சனைத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாங்கள நிறைய பேர் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அது மெயினாக சொல்கிற விஷயம் கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனை எப்படி நம்ம லைஃபுக்கு வருது அப்படின்னு கேட்டால், நம்ம கர்ம வினைகள் தான் இந்த கடனாக நம்மளுக்கு வருது. இது பணம் சம்மந்தப்பட்டு மட்டும் இல்லை, நம்ம ஏதோ ஒரு கடமை நம்மளுக்கு ஒவ்வொரு கடமை ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கடமை கொடுத்துருக்குது கடவுள். அப்போ அந்த கடமையில் நீங்கள் என்ன தவறு செய்கிறாங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த கடமை கரெக்டாக செய்கிறேன். இப்போ ஒரு அப்பாவாக இருந்தாலும் அப்பா செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, பிள்ளைங்களுக்கு நல்ல வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அமைச்சு கொடுத்துட்டு கொடுக்கறதா ஒரு அப்பாவோட கடமை. ஒரு அம்மாவோட கடமை என்ன, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நின்று ஒத்துணையாக நின்று அவங்களுக்கு அவங்களே பாசத்தோடு வழி நடத்துகிறது ஒரு அம்மையோட வேலை. ஒரு மகனோட வேலைன்னா அப்பா அம்மா வயசான காலத்தில் அவங்களே பாதுகாத்து அவங்களே தெய்வமாக கருதி அவங்களே பாதுகாத்துக்கிறது தான் ஒரு மகனோட இல்லைன்னு ஒரு மகளுடைய வேலை. அப்படி ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்குது. இப்போ இந்த கடமைகள் கீழ் நம்ம எந்த ஒரு கடமையில் நம்மளை தவற செய்யணும், இல்லைன்னா நம்ம அது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததோ, இல்லைன்னா அவங்கள மனவேதனைப்படுத்தியதோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு எந்த பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நமக்கு கடன் பிரச்சனை தான் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு சேரும் நண்பர்களே. அப்போ நமக்கு வருந்த கடன் எல்லாமே நம்ம கர்ம வினைகள் தான். அப்போ எந்த ஒரு தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் அந்த ஒரு தெய்வம் நம்மளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றாலும் நம்முடைய அந்த கர்ம வினை என்பது குறைய வேண்டும் நண்பர்களே. அப்போ முதலில் நம்முடைய அந்த கர்ம வினை குறைவதற்கான அந்த வழிகளை காட்டிய பிறகுதான் நமக்கு நல்ல வழியை காட்டுவார்கள் என்றும் அந்த ஒரு விஷயத்தில், அதாவது நம்ம இப்போ ஒரு கர்ம வினை நம்மளுக்கு இருக்குது, ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தில் നിന്ന് அந்த கஷ்டம் இதனால் வந்ததை உங்களை உணர வச்ச பிறகு தான் அதுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் கடவுள். அப்போ அந்த ஒரு உண்மைத்தன்மையெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நடக்கும்போது தான் அது ஒரு கஷ்டம் இல்லை, இது அது கடவுள் பார்த்துக்கும் அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மிகவும் முக்கியமான ஒன்று தான் இந்த கடன் பிரச்சனை. அதாவது பணம் சம்மந்தப்பட்ட இந்த பணம் சம்மந்தப்பட்ட கடன் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நிறைய கடமைகளில் தவறு செஞ்சாலும் அதுவும் ஒரு கடன் தான். ஓகே, அந்த கடன் போன ஜென்மத்தில் நம்மளை செஞ்சால் அந்த மாதிரி கடன்கள் எல்லாம் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு அந்த பணம் சம்மந்தப்பட்ட கடனாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கடனாளியாக மாறதுக்கு காரணம். அப்போ நம்மளை இதில் നിന്ന് எப்படி வெளிவர முடியும்? அதுக்கு நிறைய இப்போ ஒரு ஜாதகம் எடுத்தப்போ எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது, நான் எப்படி வெளிவரது அப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேர் பரிகாரம் எல்லாம் நிறைய சொல்லும். இதெல்லாம் நிறைய காசு செலவு பண்ணி காசு இல்லைன்னா கடன் வாங்கியாவது அந்த பரிகாரத்துக்காக அந்த ஜோல்சிக்காரங்கள்கிட்ட கொண்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்து நம்ம அந்த பரிகாரம் பண்ணோம். ஆனால் அது பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு அது எத்தனை அளவுக்கு நீங்கள் அதிலிருந்து வெளி வந்தது அவன் உங்களுக்கு தான் தெரியும், அது மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் என்னை பொறுத்து கேட்டால் நான் கடன் பிரச்சனை இல்லாத ரொம்ப எனக்கும் நிறைய கடன் பிரச்சனை. அப்போ அதில் நின்னெல்லாம் இது வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டு போய் ஒரு பிரச்சனை பரிகாரத்துக்காக நான் எங்கேயும் போய் கேட்டதும் கிடையாது, எங்கேயும் போய் பார்க்கவும் இல்லை. அது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம கர்ம வினையால் தான் நம்ம அனுபவிக்கிறது. அது எந்த விஷயத்தில் நமக்கு கர்ம வினை நமக்கு பிரச்சனை வருதோ அந்த விஷயத்தை கிளியர் பண்ணி இந்த ஜென்மத்தில் இருக்க வேண்டாதா. அதில் ஒரு தெளிவு கிடைச்சது பிறகு நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது உங்களுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். இந்த கடன் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேங்க. அப்போ இந்த ஒரு ஜனவரி மாதத்திலோ இல்லைன்னா இந்த ஒரு தேதியிலோ இந்த ஒரு கிழமையிலோ இந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு இல்லை நண்பர்களே. நாம் எப்போ வேணாலும் நம்ம கர்மவினை நம்ம ஒரு விஷயத்தில் அனுபவிக்கிறத அந்த ஏதோ ஒரு விஷயத்தினால எந்த ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறது அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி
அதே மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு தான தர்மம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கர்மவினை, அந்த கடன் பிரச்சனை நம்மளிருந்து அகன்று போகும். இல்லாமல் இந்த ஒரு மாதத்திலோ இல்லைன்னா ஒரு கிழமையிலோ அந்த கோவிலுக்கு போ, இந்த கோவிலுக்கு போ, அந்த மாதிரி எல்லாம் எந்த பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை தந்து நீங்கள் உணராமல் அதை வெளிவர முடியாது. இப்போ போய் ஒரு பரிகாரம் பண்ணியாச்சு, யாரோ ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்டேன், நீங்கள் செய்யலை, உங்களுக்கு அங்கே இந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு அந்த பரிகாரம் செஞ்ச பிறகு உங்களுக்கு அது கழித்து கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் அது உணராமல் அது வந்து நீங்கள் அந்த ஹெல்ப்பை அவங்களுக்கு செய்யாமல் நீங்கள் வந்து அது கண்டுக்காமல் விடும்போது நீங்கள் அந்த பரிகாரம் செய்ததுனாலே உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. இப்படி தான் இயற்கை வந்து நம்மளை வந்து சோதிക്കുന്നത്. இப்படி தான் நீங்கள் வந்து இப்போ நீ கோவிலுக்கு போயிடுச்சு, பரிகாரம் பண்ணியாச்சு, അപ്പോൾ அந்த பரிகாரம் பண்ணிவிட்டு நீ வரும்போது உனக்கு ഞാനൊരു ரிப்ளை தரணுமല്ലോ. அதுக்கு தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறது. அப்போ அந்த டைமில் தான் உங்களுக்கு முன்னாடி யாரோ இப்போ நீங்கள் கடனாளியாக இருக்கலாம், கடன் பிரச்சனத்தில் தவிச்சிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், உங்கள் முன்னாடி யாரோ ஒரு ஆள் கொஞ்சம் பணம் வந்து கேட்டேன். அப்போது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காசு நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் காசு கையில் வச்சுருக்குது, ஆனால் அதின்னு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. அப்போ ഇതിന്ന് ഞാൻ எடுத்து கொடுத்தா அதை வந்து மறுபடியும் இந்த பணத்தை ரெடி ஆகுறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை. அந்த ஒரு தோட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கங்காட்டி நீங்கள் அவங்களுக்கு அந்த கேட்ட அமௌண்ட் நீங்கள் கொடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அங்கே போய் ஒரு பரிகாரம் பண்ணியதுனால உங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் உங்களுக்கு ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மா கழிக்கிறதுக்காக தான் ஒரு ஆளை அங்கே க்ரியேட் பண்ணி உங்கள் முன்னாடி ஹெல்ப்புக்காக அனுப்பி வச்சுருக்கு. அப்போ அது வந்து நீங்கள் இது கொடுக்கல அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த கர்மா அதிகமாகும். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறது, நான் அந்த பணம் இது எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி அதில் நான் அவங்களுக்கு அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது நான் அந்த பணத்துக்கு என்ன பண்ணும்? அது நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம் கிடையாதுங்க நண்பர்களே. அது வந்து இயற்கை பார்த்துக்குவது. ஓகேங்களா? நீங்கள் அந்த கேட்ட ஒரு ஹெல்ப்புக்காக கேட்டு உங்கள்கிட்டே வந்து அந்த அமௌண்ட்டு வாங்க வரும்போது அவங்களுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டு கொடுத்து அந்த மனசளவுக்கு வந்த ஒரு பிரச்சனை முடியுது, கடவுளே உங்களை காப்பாற்றனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உள்ளுக்குள்ளே ஒரு வேண்டுதல் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்டே அவங்கள அனுப்பி வைக்கும். அப்போ அந்த ஒரு பிரார்த்தனை தான் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை அங்கே சோல்வ் பண்ணி கொடுத்துரும். இதுதான் இந்த கர்ம வினையோட ஒரு சீக்ரெட்டான ஒரு மெத்தட். இதுதான் நண்பர்களே. அப்போ உங்களுக்கு அதில் நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக எடுத்து வச்ச அந்த பணத்தையும் நீங்கள் அந்த பணம் எடுக்கும்போது அங்கே அது ஃபில் பண்ணதுக்கு ஏதோ ஒரு வழியில் கடவுள் வந்து உங்களுக்கு அது வந்து கொண்டு கொடுத்துரும். அதுதான் உண்மை. இதெல்லாம் உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும் போல் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரும் நண்பர்களே. இப்படி நான் சொல்லியது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை எனக்கு எதுவும் தெரியல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சது மாதிரி அல்ல நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்லியாச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எப்படின்னு கொஞ்சம் கூட விளக்கி சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. அப்போ இதுதான் கர்ம வினை அப்படின்னு சொல்லிது. அதுதான் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிமுறை. இல்லாமல் கோவிலுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு ஒரு மனுஷருக்கு ஒரு தான தர்மம் செய்யாமல் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அவங்களே வந்து தரகுறையாட்டு வந்து அவங்கள பேசுகிறது, ஒரு மனுஷர்கள்கிட்ட ஒரு இரக்கம் இல்லாமல் அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் பிரச்சனை முடிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பரிகாரத்துக்கு போனால் அங்கே கடவுள் அந்த பிரச்சனத்தை உங்களுக்கு முடித்து கொடுக்க மாட்டேங்க நண்பர்களே. இது உறுதியான ஒரு விஷயம். 100% இதுதான் உண்மை. நீங்கள் பரிகாரத்துக்கு போகும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு முன்னாடி க்ரியேட் ஆகும், கண்டிப்பாக க்ரியேட் ஆகிடும். நீங்கள் அது கண்டுக்காமல் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அதனால தான் பரிகாரம் எல்லாம் பலிக்காமல் போகிறதுக்கு காரணம். இந்த பரிகாரம் எப்போதுமே பொய் கிடையாது, ஜோதிஷம் பொய் கிடையாது, ஒன்றுமே பொய் கிடையாதுங்க நண்பர்களே. நீங்கள் அதை செஞ்சு அது நீங்கள் பரிகாரம் செஞ்ச பிறகு நீங்கள் செய்கிறத அந்த செயல்பாட்டில் தான் உங்களுக்கு அது வெற்றியோ தோல்வியோன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தான தர்மத்திൻ്റെ அடிப்படையில் மட்டும்தான்
அந்த ஒரு தான தர்மத்தின் வழியால் மட்டும்தான் நண்பர்களே நம்முடைய கர்ம வினைகளை நம்மளுக்கு தீர்க்க முடியும். அதன் மூலம்தான் நம்முடைய பிரச்சனைகளும் தீரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தான தர்மம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பிரச்சனை நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு சமானമായ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் இந்த கர்ம வினைகளை கடன் பிரச்சனத்தில் நமக்கு வெளியே வர முடியும் நண்பர்களே. அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.